எப்போவுமே எல்லா சமையலுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்கும். நிச்சயமாக வந்து நான் செய்கிற ஒவ்வொரு டிஷ்க்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். இந்த மொச்சை அந்த பயிறு குழம்பு சொல்லுவாங்க, அது தட்டைப்பயிறு குழம்பு அதெல்லாம் வைக்கிறப்போ நான் சொல்லிகிட்டே இருப்பேன். என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவேன், ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் சட்டியில் தான் செய்வோம், வீட்டில் அப்போல்லாம் சட்டியில் தான் செய்வோம், விறகடுப்பில் தான் செய்வாங்க. அந்த வாசம் வர்றப்பவே நான் தட்டு எடுத்துகிட்டு போய் வெளியே நிற்பேன், அதில் எனக்கு கொஞ்சமாவது போட்டு கொடுத்தா தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படா வேகும், எப்படா சாப்பிட்லான்னு வெளியே உட்காந்துருப்போம் திண்ணையில். அதை வந்து நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட. இந்த குழம்பு வைக்கிறப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் பெரிய மெமரிஸ், எத்தனை பேர்த்துக்கு அந்த மெமரிஸ் இருந்திருக்குன்னு தெரியல. ஆனால் வந்து எனக்கெல்லாம் அது ரொம்ப ஒரு என்ன காயாக இருந்தாலும் சரி, அந்த காய்களாக வேகிறப்போ அந்த ஒரு வாசத்துக்காகவே வெளியே உட்காந்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம செய்கிற சமையலில் வாசம் வர்றதே பெரிய விஷயம். இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து அப்போ இருந்த டேஸ்ட் வந்து இப்போ வருமானு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த டேஸ்ட் ஒரு வேளை நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரலையா, இல்லை அவங்க சமைச்ச விதத்தினால அந்த டேஸ்ட்டாக, ஒரு வேளை அவங்க சமைச்சு கொடுத்ததுனால அப்படி இருந்ததா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. இப்போ வந்து நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுனால சில டைம் வந்து நம்மளுக்கு நல்லா இருந்தால் கூட நல்லா இருக்கும்னு நான் சொல்லலை, நல்லா இருந்தால் கூட நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. எனக்கெல்லாம் யாராவது சமைச்சு கொடுத்து சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் ஒவ்வொரு டைமும் இந்த தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, இந்த மாதிரி பீன்ஸு இதுக்கெல்லாம் வேக வச்சு சாப்பிட்றப்போ நான் நினைக்கிறதோடு இல்லை, நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறப்போ நிச்சயமாக நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலலாம் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு விஷயங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து கத்திரிக்காய்னா சுத்தமாகவே பிடிக்காது, சில பேர்த்துக்கு பிடிக்காது, சில பேர்த்துக்கு சேராதான். ஆனால் என்னெல்லாம் பொறுத்தளவு கத்திரிக்காய் எந்த டைப்பில் செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். சாம்பாரில் இருந்தால் கூட சாப்பிடுவேன். சின்ன பிள்ளைகளெலாம் அடுப்பில் தான் செய்வாங்க, அடுப்புக்கிட்ட எடுத்து இறக்கி வச்சுருப்பாங்க. அவங்க சாப்பாட்டை செஞ்சு இறக்கி வச்ச உடனே நான் போய் அந்த கத்திரிக்காயை ஒரு தட்டு எடுத்துகிட்டு போய் அந்த கத்திரிக்காயை போட்டுட்டு வந்து அந்த சட்டியில் இருக்க மொத்த கத்திரிக்காயும் நான் தான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு போட்டுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பேன். ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் காயெல்லாம் எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, விரும்பி சாப்பிட்றதும் இல்லை. நம்மளே சாப்பிட மாட்டேங்கிறோம், குழந்தைகளே இப்படி சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கெல்லாம் கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய கத்திரிக்காய் இருக்குது, ஆனால் செஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறோம். இருந்தாலும் நானே செஞ்சு சாப்பிட்றத விட எனக்கு பிடிச்சதை வந்து மற்றவங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம தான் செஞ்சு சாப்பிட முடியல, நம்ம தான் மற்றவங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட முடியல, நம்மளாவது நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்போம், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சது தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம்.